இந்தியாவோட மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நேற்று நடந்திருக்குங்க. சரியா நேற்று மதியம் 1:17க்கு அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பின இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன 5 மினிட்ஸ்லேயே டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால கிராஷ் ஆகியிருக்குங்க. மொத்தம் இந்த ஃப்ளைட்டில் 169 இந்தியன்ஸ், 53 லண்டன் பீப்புள், 1 கெனடியன், 7 போர்ட்டுகோஸ் அண்ட் 12 க்ரூஸ்னு சொல்லி 242 பீப்புள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதில் 14 பேர் சின்ன குழந்தைங்க. ஆனால் 242 பேரில் இப்போ 241 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ஏதோ ஒரு அதிர்ஷ்ட விஷயமா உயிர் தப்பிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனது ஒரு மெடிக்கல் காலேஜ் கேன்டீன் மேலேங்க. அதனால் 60க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிவியர் இன்ஜுரியஸ் ஆகியிருக்காங்க. அதில் சில பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு பைலட்ஸோட மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா ஃப்ளைட் கிராஷ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மே டே கால்னு ஒரு மெசேஜ் கண்ட்ரோல் ரூமுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. பொதுவாக ஃப்ளைட்டுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஃப்ளைட்டுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக லேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற கோடு தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 ஃப்ளைட்ஸுமே ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான். இறந்து போன 241 பேருக்குமே எத்தனை கனவோடு இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஒரு செகண்டில் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அடுத்த நிமிஷம் நம்ம நிச்சயம் இல்லாத லைஃப்பில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இருக்கப்போ யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுங்க.